வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காரிடர் பிளாக் அதன் காரணமாக ஒரு முக்கியமான ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அது எந்த ரயில், எங்கேருந்து எங்கே போகிற ரயில் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின் நம்பர் 12711 அப்படிங்கிற நம்பரில் விஜயவாடாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலும் அதே மாதிரி சென்னையிலிருந்து விஜயவாடா நோக்கி காலையில் செல்லக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் ரெண்டுமே முக்கியமான ரயில். ஏன்னா இரண்டுமே பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில். வருகிற 22ஆம் தேதி காலையில் 6:10 மணிக்கு விஜயவாடாவிலிருந்து புறப்படக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் அன்னைக்கு சென்னை பக்கம் வராது. சென்னைக்கு அன்று பிற்பகல் 1:05 மணிக்கு வரணும். ஆனால் அந்த டயத்துக்கு வராது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது கூடூர் ரயில் நிலையத்தோடு நிறுத்தப்படும். ஆக 22ஆம் தேதி விஜயவாடாவிலிருந்து சென்னைக்கு இந்த ட்ரெயினில் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சென்னை வர முடியாது, கூடூர் வரைக்கும் தான் வர முடியும். இது நமக்கு முக்கியம். அப்படிங்கிறத விடவும் இன்னும் அதிக முக்கியம், இந்த ரயில் ரிட்டன் போகும்போது தான் ட்ரெயின் நம்பர் 12712 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் 2:05 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு விஜயவாடா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் 22ஆம் தேதி சென்னைக்கு வராது. அப்படிங்கிறதுனால அன்று பிற்பகல் 2:05 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படாது. அதற்கு பதிலாக மாலை 4:15 மணிக்கு கூடூரிலிருந்து தான் புறப்படும். ஆனால் இதை தவிர்த்தும் நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் அந்த ட்ரெயினில் நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அன்றைய தினங்களில் விஜயவாடாவுக்கோ அல்லது ஓங்கோல் இந்த மாதிரியான ஆந்திராவின் நகரங்களுக்கு செல்ல யாராவது திட்டமிட்டிருந்தா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் திட்டமிட்டிருந்தா மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பினாகினி எக்ஸ்பிரஸ் சென்னை மற்றும் கூடூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இப்போ ஜன்சதாப்தியில் கூட எல்லா பெட்டிகளுமே முன்பதிவு செஞ்ச பெட்டிகள், அதனால் தகவல் வந்துடும். இதில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் நிறைய இருக்குது. அதனால் அன்ரிசர்வ் பயணிகள் நிறைய பயணிப்பாங்க. இந்த சூலூர்பேட்டா, நாயுடுபேட்டா இந்த பகுதிகளுக்கு செல்கிறவங்க இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சென்னை சென்ட்ரலிருந்து. அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் போய் சேரணும். அப்போ தான் 22ஆம் தேதி இந்த மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது தெரியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.